அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 2025ஆம் ஆண்டு சங்கை மிகுந்த ரமதான் மாதத்தின் 4ஆம் நாள் இரவு தொழுகையை நிறைவேற்றியவர்களாக நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கடந்த 3 தினங்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகளில் சிலவற்றை நாம் மேற்கோள் காட்டினோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்பண்புகளுக்கும் தனிச்சிறப்புக்கும் வரலாற்று ஆசிரியர்கள் முதன்மைப்படுத்தக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டுவாங்க, தங்களை பகுத்தறிவாதிகள்னு. ஆனால் பகுத்தறிவுக்கு நேர்முரணாக இன்று வரை நடக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்களை பகுத்தறிவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் தான். அவர்களுடைய பிரச்சாரத்தினுடைய துவக்கமே என்ன? நீ ஏன் போய் கல்லுக்கு என்ன பகுத்தறிவு ரீதியாத்தானே பேசினாங்க. இன்னைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு இவர்களும் அந்த கல்லு வழிபாடத்தானே பண்றாங்க. வழிபாடுன்னு அவங்க சொல்லலையே தவிர யாரு இந்த கல்லுக்கு விளங்குமா, கல்லுக்கு பூமாலை போட்டா புரியுமா, இப்படியெல்லாம் யாரு பிரச்சாரம் பண்ணாரோ அவரையே முகமையாக ஆக்கி அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. பாக்குறீங்கல்ல, அவருக்கு மாலை போடுறாங்க, அவருக்கு வருஷ வருஷம் நினைவு தினம் கொண்டாடுறாங்க. இது அவருக்கு புரியுமா? நீதான உலகமெல்லாம் பெரிய தத்துவம் மாதிரி கேட்ட. இப்ப நம்ம கேட்கணும், இப்ப அந்த பெரியாருக்கு புரியுமா? இப்ப இது நம்மளுக்கு ஒரு பெரிய சிலையை வச்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு வருஷ வருஷம் மாலை போடுறாங்கன்னு பெரியாருக்கு புரியுமா? புரியாது. அப்படி எதுக்காக வேண்டி பண்ற? அறிவுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு. பாத்தீங்களா? இந்த மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லிலும் சரி செயலிலும் சரி என்றைக்காவது அவர்கள் முரண்பட்டு நடந்தார்களா என்று பார்த்தீர்களேயானால் ஒரு அணு அளவு செய்தியை கூட என்ன செய்ய முடியாது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுல நம்ம எடுக்கவே முடியாது. நீங்க திருமறை குர்ஆனை பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வலது புறம்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, வலது புறத்தை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதிகமான அளவுக்கு என்ன செய்யறான், வலியுறுத்துகிறான். ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது மின் ஜானிபி தூரில் ஐமன், இந்த தூர் சீனா மலை இருக்கு பாத்தீங்களா, அங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கூப்பிட்டதை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது இது 19வது அத்தியாயத்தினுடைய 52வது வசனத்தில் இருக்கிறது. அந்த தூர் சீனா மலையினுடைய வலது புறத்திலிருந்து நம்ம என்ன செஞ்சோம், மூசா நபியை கூப்பிட்டோம்னு சொல்றதெல்லாம் செய்தியே இருக்குது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்னா வலது பக்கத்திலிருந்து அவரை கூப்பிட்டோங்கிறான். சொல்றானா இல்லையா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா 39வது அத்தியாயத்தினுடைய 67வது வசனம், வஸ்ஸமாவாத்து மத்வியாத்துன் பியமீனிஹி, இந்த கியாமத் நாள்ல அல்லாஹ் அழிப்பான் பாத்தீங்களா, வானத்தை நமது வலது கையால என்ன செய்வோம், அப்படி மொத்தமா சுருட்டி எடுத்துருவாங்கிறான். இது உங்களுக்கு புரியறதுக்கு தான் 2 வசனம். ஆனா திருமறை குர்ஆன்ல பாத்தீங்கன்னா இந்த வலது புறத்தை மையமாக்கி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அதிகமான செய்திகளை என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். மூசா நபிட்ட கூட கேட்பான், என்ன உன்னோட வலது கையில என்ன இருக்குன்னு கேட்பான். ஏன்னா அவர் வலது கையில தடி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அப்ப இடது கையில என்ன வச்சிருக்கேன்னு நல்லா கேட்கல. அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா விஷயமுமே அந்த வலதுன்னா அந்த வலதுக்கு என்ன செய்யறான், அல்லாஹ் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறான். ஆனா ஒரே ஒரு இடத்துல மட்டும் அல்லாஹ் அதை மாத்தி விட்டான். அது என்ன இடம்? அதாவது நம்ம சாப்பிட்றதா இருந்தாலும் வலது, குடிக்கிறதா இருந்தாலும் வலது, செருப்பு போடுறதா இருந்தாலும் வலது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம வலதை என்ன செய்ய மாட்டோம்னா பின்பற்ற மாட்டோம். என்னது அது சொல்லுங்க? உலகமே பார்த்துக்கிட்டு இருக்கு, நீங்க டெய்லி டிவியில பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. என்னது? காபத்துல்லா தவாப் பண்றாங்க பாத்தீங்களா, தவாப் மட்டும் பாத்தீங்கன்னா இடது பக்கத்தை சுத்திக்கிட்டே இருக்கும். மற்றது எல்லாமே வலது 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 நல்லா சொல்றான். ஆனா அந்த தவாஃபை பாத்தீங்கன்னா அங்க மட்டும் என்ன செய்யறாங்கன்னா காபாவில் இடது புறத்துல தான் என்ன செய்யறாங்க, இப்ப சுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இதுதான் காரணம்னு அல்லாஹ் சொல்லல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லல. ஆனாலும் சில ஆய்வாளர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா இயல்பாக எதெல்லாம் சுழல்கிறதோ உலகத்துல, அது கோள்களாக இருந்தாலும் சரி,
இந்த புரோட்டான் நியூட்ரான் எல்லாம் சொல்றாங்க, எல்லாமே இடது பக்கம் தான் சுத்துது. சூரியனா இருந்தாலும் சரி, சந்திரனா இருந்தாலும் சரி, தன்னைத்தானே சுற்றுவது இருக்குது பாத்தீங்களா, வலது பக்கம் சுத்தல, அது இடது பக்கம் தான் சுத்துது. இன்னொரு கோளை சேர்த்து சுத்திட்டு வருது பாத்தீங்களா, எல்லாமே இடது பக்கம் தான் என்ன செய்யுது, சுத்துது. அதை மையமாக வச்சு கூட என்ன செஞ்சிருக்கிறான் அல்லாஹ், இந்த மாதிரி பண்ணி இருக்கலாம் அப்படின்னு விளக்கம் சொல்லுவாங்க. ஆனா இது அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லல, விளங்குங்களா? அப்ப இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இடதுபுறத்தை இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்து வழிகாட்டி இருக்கே தவிர, மற்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்றாங்க பாருங்க, கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஜிபுஹு தயம்முன் ஃபீ தனஉலிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பு போடுற நேரத்திலையும் வலது புறத்திலும் தான் என்ன செய்வாங்க, வலது காலில் தான் போடுறது. அதே மாதிரி ரஜுலிஹி, தலை சீவுறது இருக்குது பாத்தீங்களா, அதை அந்த சீப்பு இப்படிதான் வரும். எடுத்தவன சீப்பு நம்ம எல்லாத்துக்கும் இப்படி போகும் பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ்வுக்கு இப்படித்தான் வரும் வலது புறம். வஃபி தஹூரிஹி, சுத்தம் செய்யக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், வலது பக்கத்துல இருந்தா ஆரம்பிப்பாங்க. வஃபி ஷஅனி குல்லிஹி, எந்த ஒரு வேலையா இருந்தாலும் சரி ரசூலுல்லாஹ் வலது பக்கத்துல இருந்தா என்ன செய்வாங்க. அப்ப இந்த வலது புறத்திலிருந்து ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறது இருக்குது பாத்தீங்களா, அது சுன்னத்தான காரியம். வாட்சி கட்டி இருக்கீங்களா? யாராவது வாட்சி கட்டி இருக்கீங்களா? எந்த கையில கட்டியிருக்கீங்க? கட்டினவங்க சொல்லுங்க. எல்லாம் பாத்தீங்களா இடது கை. இப்ப நாம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம்னா, அந்த வலதுங்கிறது நம்ம சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் வலதுன்னு, வாட்சி போடுறதும் வலது தான், விளங்குங்களா? அந்த வாட்சி போடுறோம் பாத்தீங்களா, வாட்சி போடுறதா இருந்தாலும் சரி, மோதிரம் போடுறதா இருந்தாலும் சரி, இடது கையில போட்டா எல்லாத்தையும் நரகத்துல போட்டுருவானெல்லாம் கிடையாது. நன்மை வேணுமா, நீங்க இடது கையில வாட்ச போட்டீங்கன்னா நன்மை இல்லை. அதே வலது கையில போட்டீங்கன்னா நீங்க வாட்சி போடுறது உங்களுக்காண்டி தான் போடுறீங்க. ஆனா நாம வாட்சி போடுறது அல்லாஹ்வுடைய தூதரே இந்த மோதிரத்தை போடும் போது வலது கையில போட்டாங்களே, அப்ப நம்மளும் வலது கையில வாட்சை கட்டிக்குவோம் அப்படிங்கிற அடிப்படையில வலது பக்கத்துல வாட்சையோ மோதிரத்தையோ பண்ணிட்டோம்னா, மாட்டிட்டோம்னா அது கூட என்ன இருக்குது, நன்மை இருக்கிறது. இப்ப பெண்களுக்கு கூட ஒரு சிந்தனை ஓடிட்டு இருக்குது, அப்ப நம்ம வளையல் மொத்தமாவே நம்ம வலது கையில தான் மாட்டினோமான்னு. அது ரெண்டு கையிலையும் மாட்டக்கூடிய சாதனமா இருக்கிறதுனால அதெல்லாம் என்ன இல்லை, பிரச்சனை கிடையாது. இது நன்மை இல்லைங்கிற கோணத்துல உள்ளதுதான். அப்ப எதுக்காக சொல்ல வரோம்னு கேட்டா, இந்த மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, எல்லா பக்கமும் அந்த வலதைத்தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா முற்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு பால் கொண்டு வர்றாங்க பாருங்க. இந்த ஹதீஸை நீங்க எதுல பார்க்கலன்னு பார்த்தா 2602 புகாரில. பெருமானார் ஸல்லல்லாஹு அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்திய பி ஷராபின், ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு பால் கொண்டு வரப்படுகிறது. ஃபசுரிப, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த பாலை குடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட உள்ள ஆளுகளுக்கும் கொடுக்கணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வலது புறத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருக்கிறாங்க, இடது புறத்துல பாத்தீங்கன்னா எல்லாம் பெரிய ஆளுகளா உட்கார்ந்துருக்கிறாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய சஹாபி எல்லாம் இடது பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்க, வலது பக்கத்துல சின்ன பையன். இப்ப பாலை இப்ப நம்ம யாரு கொடுப்போம், முதல்ல அஜரத்து குடும்பம் நம்ம தானே சொல்லுவோம், அஜரத்து குடும்பம் வயசுல பெரியவங்க அவங்களுக்கு கொடுங்க, இப்படிதான் நம்ம சொல்லுவோம். அதான் நம்ம தான் எல்லாத்துலயும் வலது பக்கம் நம்ம தான் பெருமையா பேசுவோம், அதான் நன்மைன்னு பேசுவோம். ஆனா இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், நம்ம கற்பனையில கூட அது வராதுங்க. அதான் இது என்ன பண்ண, சின்ன பையன்கள் அந்த ஓரமா போய் உட்காந்துங்கப்பா இப்படி நம்ம சொல்லுவோமே தவிர, ஆனா நாம போதனை பண்ணது என்னது, நம்ம இப்ப அதுக்கு மாத்தமா இல்லை, இடது பக்கத்தை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இது தப்பு தானே? உங்களுக்கு அந்த சிந்தனை வருதா? எனக்கு வருமா? உலகத்துல வேற எவனுக்காவது வந்திருக்குதா? இதுலதான் அவர் சிறந்தவர், விளங்குதா உங்களுக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம பெருமையா பேசுறோம்னு கேட்டா, அவர் யானைய குரங்கா மாத்தல, குரங்க நாயா மாத்தல, அதெல்லாம் பெரிய ஆச்சரியம் இல்ல. அவர் சொன்னதுல தெளிவா இருந்தாரா இல்லையா? எந்த அளவுக்கு தெளிவா இருந்தாரு? அந்த பக்கத்தில் உள்ள பையன்ட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, குலாம் சின்ன பையனே, இன் அதின் தலி ஓ தைத்து ஹாவுலாயி, நீ அனுமதி கொடுத்தேன்னா இந்த இடது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு நான் இந்த பாலை கொடுப்பேங்கிறாங்க. சின்ன பையன் போய் கேட்கணும்னு இருக்கா? சரி, கேட்கலன்னா யாராவது அப்படி பயங்கரமான குற்றமாக அந்த காலத்திலேயாவது கருதுவாங்களா? இல்ல அந்த சின்ன பையன் தான் அதை எதிர்பார்த்து உட்கார்ந்துருப்பானா? அப்படி இல்லையில, நம்மளுடைய அறிவு அப்படித்தானே தோணுது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்னது, இந்த சம்பவம் நடக்கக்கூடிய நேரத்தில் 60 வயசுக்கு மேலாகுது. உட்கார்ந்து இருக்கக்கூடிய பையன் 6 வயசுல உள்ள பையன். அந்த 6 வயசு பையன்கிட்ட கேட்கிறாங்க. ஏன் கேட்கிறாங்க? நான் தான் வலதுன்னு நான் மக்கள்கிட்ட வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறேன், கடைசியில நானே முரண்பட முடியுமா?
தம்பி நீ சொல்லுப்பா, நீ வந்து அனுமதி கொடுக்கறியா? அதுக்கப்புறம் அந்த சின்ன பையன் என்ன சொல்றான்னு பாரு. அவர் என்ன சொல்றான்னு கேட்டா, மா குன்து லி ஊசிர பி நசீபி மின்க யா ரசூலல்லாஹி அஹதா, உங்க கையில வாங்குற பரக்கத்தை நான் எப்படி விட்டு கொடுப்பேங்க? இது என்னுடைய உரிமை. நீங்க தானே சொன்னீங்க, வலத சிறப்பா நீங்க சொன்னீங்களா இல்லையா? அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து நான் உட்கார்ந்துருக்கேன். நான் உட்கார்ந்து இருக்கிறது நான் எப்படி பாருங்க. அந்த சின்ன பையனுக்கு சின்ன வயசுலயே வலது புறத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்திருக்க விளங்கி வச்சிருக்காங்க பாருங்க. சின்ன வயசு 6 வயசுலயே மார்க்க ஞானம், ஹதீஸுடைய ஞானம், இதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பையன் ஓடி போய் என்ன பண்ணிட்டானா வலது பக்கத்தில் உட்காந்துட்டான். அப்ப நான் வந்து உட்கார்ந்ததே இதுக்கு தானே, இந்த பாலுக்காக வேண்டிய நான் உட்கார்ந்தேன், உட்கார்ந்ததே இதுக்காக என்று இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் ரைட்டை நான் விட்டு கொடுக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சின்ன பையன் சொல்றாரு. ரசூல் என்ன என்ன அதிக பிரசங்கத்தனமா பேசிட்டு இருக்கிற, நான் ஒரு அல்லாஹ்வுடைய தூதர், என்னது இப்படியெல்லாம் பேசக்கூடாது அப்படியே சொன்னாங்க. அப்படின்னா அது உன்னுடைய உரிமை. பால் பாத்திரத்தை அந்த பையன் கையில் கொடுத்துட்டாரு. பார்க்குறமே இல்லையா? ஏன் நபிகள் நாயகம் அவர்கள் ஏன் இதை நடந்தாங்க? மாத்தமா நடந்திருந்தாருன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் அந்த பையன் சின்ன பையன் எதிர்த்து பேசியிருக்க மாட்டாரு. ஆனா வளரும் போது அவருக்கு என்ன தெரியும்? என்ன அல்லாஹ்வுடைய தூதர்னு சொன்னீங்க, அவர் ஏன் விஷயத்திலே கரெக்டா நடக்கலையே. செருப்பு போடும் போது வலது வலதுன்னாரு, பால் கொடுக்குற நேரத்தில் இடது பக்கம் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பையன் விமர்சனம் பண்ணிடுவான். அந்த பையன் விமர்சனம் பண்ணலன்னு வச்சிருவான். இன்னைக்கு எதுக்கு விமர்சனம் பண்ணுவானே? ஏன்னா திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் வலது வந்து ரொம்ப வலியுறுத்தி இருக்கிறான்ல. நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழியை வந்து நம்ம பார்க்கத்தானே செய்யறோம். அப்ப இன்றைக்கு யாராவது ஒரு ஆள் எடுத்து நீ என்னடா பெருசா நபிகள் நாயகத்தை சொல்ற, நபிகள் நாயகம் சொன்ன மாதிரி நடக்கலையே என்று யாருக்கும் சொல்லுகிற அந்த வாய்ப்பை கூட விட்டு விடாமல் இருந்தாரு. அதுதான் அந்த இறை தூதரனுடைய மகிமை. எந்த இடத்துல அவர் மேலோங்கி நிற்கிறார்னு கேட்டா, அற்பமான இடத்துல மேல போய் நிற்கிறாரு. பாத்தீங்களா? இப்படி நிறைய சம்பவங்கள் என்ன இருக்கிறது. அதே மாதிரி ஒரு தப்பான காரியத்தை பண்ணிட்டாங்க அல்லது ஒரு தப்பான ஃபத்வாவே கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், இது தப்பு தான் சுட்டி காட்டும் போது என்ன செய்வாங்கன்னா திருத்திக்குவாங்க தாராளமா. இது யார்ட்டையும் பெரிய ஆளுகிட்ட நீங்க பார்க்கவே முடியாது. அவன் சொன்னதை நியாயப்படுத்தி என்ன செய்வான், அசல் பைத்தியக்கார மாதிரி உளறிக்கிட்டே இருப்பான். எனக்கு முதல்ல அந்த பொம்பளை தெரியவே தெரியாதும்பா, அதுக்கப்புறம் தெரியும்பா, அதுக்கப்புறம் வந்து இல்ல அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக 50,000 கொடுத்தேன்பா, அதுக்கப்புறம் அவங்க தான் கேட்டேன். பாக்குறீங்கல்ல, கிறுக்குத்தனமா உளறான். பாத்தீங்களா? தலைவன் ஏத்துட்டு உட்கார்ந்துருக்கான். ஏன்? அப்ப யாரு நம்ம தலைவன் சொல்றோமோ அந்த தலைவனுக்கு ஓரளவுக்காவது கொஞ்சம் தகுதிங்கிறத பாக்குறாங்க. இன்னைக்கு பாக்குறாங்களா? இந்த நூற்றாண்டுல பாக்குறாங்களா? படிச்ச காலத்துல பாக்குறாங்களா? இல்லையில. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவங்க தான் இறை தூதர். ஆனா நான் இதுதான் சொன்னேன், இதுதான் செய்தி, இதான் வஹி அப்படின்னு சொன்னா எல்லாம் நம்பத்தானே போறாங்க. ஆனா யாராவது வந்து தவற சுட்டி காட்டினாங்கன்னு வைங்களேன், அவங்க சொல்றது நியாயமா இல்லையான்னு தான் பார்ப்பாங்க. நான் என்ன சொன்னேன்னால என்ன செஞ்சதில்லை, அவங்க பார்த்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ்ட்ட கூட ஒரு யூதர் வர்றாரு பாருங்க. அவர் வந்து சொல்றாரு, நிஅமல் கௌமு அன்தும் லௌலா அன்னக்கும் துஸ்ரிகூன. இது அகமதுங்கிற கிதாபுல 27,138வது எண்ணாக இருக்கிறது. அதே மாதிரி தபகாத்துல் குபராவுல 10,797வது ஹதீஸாக இருக்கிறது. அந்த யூதர் வந்து என்ன கேட்கிறான்னு கேட்டா, உங்க கூட்டம் ரொம்ப சிறந்த கூட்டம் தான், நீங்க நல்ல கூட்டம் தான், ஆனால் நீங்கள் இணை வைக்காமல் இருந்தால் நல்ல கூட்டம். நபிகள் நாயகம் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க இணை வைக்க கூடாது, சிறுக்கு வைக்க கூடாதுன்னு சொல்றீங்கல்ல, நீங்க யாரு? நீங்களே சிறுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கிற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த யூதர் குற்றம் சாட்டுறாரு, நீங்களே சிறுக்கு வைக்கிறீங்க. நீங்களேன்னு அவர் சொல்றது நபிகள் நாயகத்தை இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொள்கையை ஏற்றுக்கொண்டார்கள் சஹாபாக்கள். அவர்கள் வந்து சில தப்பு பண்றாங்க, அதைத்தான் இவர் என்ன செய்யறாரு, சொல்லி காட்டுறாரு. அப்ப இஸ்லாமிய மார்க்கத்துல ஏகத்துவம் தான் சிறந்ததுங்கிறீங்க, அந்த சிறுக்கிலிருந்து விடுபடணுங்கிறீங்க. உங்கள்கிட்ட நிறைய சிறுக்கு இருக்குதே. ரசூலுல்லாஹ்வுக்கு ஆச்சரியமா இருக்கு. சுபஹானல்லாஹ் வமா தாக்க, அல்லாஹ் ரொம்ப தூய்மையானவன், நீ என்னப்பா சொல்ற? நம்மளே தௌஹீத பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறோம், நீ சொல்றது ரொம்ப புதுசாவில் இருக்குது. அல்லாஹ் தூய்மையானவன், நீ எனக்கு விலக்கி கொடுங்கிறாங்க பாருங்க. எப்படி சொல்றாங்க? கோபமெல்லாம் பல்ல, நான் இறை தூதர், எனக்கு தெரியாத விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சானெல்லாம் கேட்கல. என்னமோ ஒரு நியாயத்தை யூதரா இருந்தாலும் நியாயமா சொல்றாங்கன்னு பாக்குறாங்க. பாத்தீங்களா? சரி என்ன சொல்ற கேட்கிற நேரத்துல ரெண்டு விஷயத்தை சொல்றாங்க. ஒன்னு என்னன்னா, சஹாபாக்கள் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அல்லாஹ் நான்ன மாதிரியும் நபியே நீங்க நான்ன மாதிரி நடந்துச்சுன்னு உங்கள்கிட்டயே சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்றாங்க? ஒரு காரியம் நடந்து போச்சு,
அல்லாஹ் நாடின மாதிரி நடந்து போச்சு, நீங்க நாடின மாதிரி நடந்து போச்சுன்னு உங்கள்கிட்டயே வந்து சொல்றாங்க. அல்லாஹ் நாடின மாதிரி நடந்து போச்சுன்னு சொன்னா அர்த்தம் இருக்குது, நீங்க நாடின மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னா அதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீங்க நாடிதான் ஒவ்வொரு காரியம் நடக்குதா? அப்ப இதுதானே இணை வைத்தல்னா, இதுதானே கடவுளுடைய அம்சம்னா, இதுதானே கடவுளுடைய அம்சம். அதே மாதிரி காபத்துல்லாவை பார்க்கிறோம், காபா மேல சத்தியம் பண்றாங்க. ஏதாவது ஒரு காரியத்தை செய்யறதா இருந்தா காபாவின் மீது ஆணையாக அப்படி சத்தியம் பண்றாங்களே இல்லையா சஹாபாக்கள்? அதுல காபாங்கிறது கல்லு தானே, அது மேல போய் ஏன் சத்தியம் பண்ணணும்? அல்லாஹ் மேல சத்தியம் பண்ணா அல்லாஹ் வந்து சத்தியத்துக்கு மாத்தமா நடக்கக்கூடிய நேரத்தில் கேள்வி கேட்பான், அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான், கண்காணிப்பான். இதுக்காக வேண்டிதான் நம்ம வந்து அல்லாஹ் மேல சத்தியம் பண்றோம். காபாங்கிறது ஒரு கட்டடம் தானே, அதுக்கு மேல இப்படி சத்தியம் பண்ணுவீங்க? அப்ப ரெண்டு சிறுக்கு உங்கள்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே உணர்றாங்க பாருங்க, ஆமா இந்த யூதர் சொன்னது கரெக்ட் தான். இந்த யூதர் யாரு? இந்த யூதனுடைய குடும்பத்திலிருந்து தான் நபிகள் நாயகத்துக்கு விஷத்தை வச்சாங்க. விளங்குதா உங்களுக்கு? நபிகள் நாயகத்துக்கு விஷ வச்ச பெண் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குடும்பத்தில் உள்ள ஆளுதான். அப்ப நீ எந்த வீட்டுல இருந்து நீ வந்திருக்கிற, எந்த குடும்பத்திலிருந்து வந்திருக்கிற, என்னையவே அவமானப்படுத்துறியா? அப்படியெல்லாம் பண்ணதே கிடையாது. நியாயம் அது கரெக்டா சொல்றாரா இல்லையா? அப்ப உடனடியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னன்றாங்க, அல்லாஹ்வின் தவிர வேற யார் மேல என்ன செய்யக்கூடாது? சத்தியம் பண்ணவே கூடாது. குர்ஆன் மேல சத்தியமாக நல்லா நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இப்படி சத்தியம் பண்ணவே கூடாது. சத்தியம் பண்றதா இருந்தா அல்லாஹ் மேல மட்டும்தான் சத்தியம் பண்ணணும். அதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சா, அல்லாஹ் நாடியதை போல நடந்தது, அதுக்கு பின்னாடி அல்லாஹ் நாடின மாதிரி நீங்களும் நாடிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லிக்கலாமே தவிர, நான் நாடின மாதிரி அல்லாஹ் நாடின மாதிரி நடந்து போச்சு நல்லா சொல்லி என்ன செஞ்சிடக்கூடாது? ஏகத்துவத்திற்கு வந்து குந்தகத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது. இப்படி எல்லாம் நீங்க பாக்குறீங்களா இல்லையா? பாருங்க, நபிகள் நாயகம் வந்து உங்க இதயத்துல வந்து அப்படி தனித்து போய் இதயத்துக்குள்ள போயிட்டே இருப்பார். இவ்வளவு நாள் சும்மா ஒரு மேலோட்டமா என்ன செஞ்சிருப்பீங்க, நபிகள் நாயகத்தை வந்து ஒரு ஆன்மீக தலைவர் மாதிரி வச்சிருப்பீங்க. இந்த மாதிரி வரலாறு நீங்க கேள்விப்படுகின்ற நேரத்துல அவருடைய அந்த உருவம் இருக்கு பாத்தீங்களா, அவருடைய செயல், அவர் மேல வைத்திருக்கக்கூடிய பாசம் இன்னும் நம்ம உள்ளத்துல அப்படி போயிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு உள்ளத்துல நுழையுதோ அந்த அளவுக்கு சுன்னத்துல என்ன செய்யும், நம்மளுடைய அந்த வெளிப்பாடு ஏற்படும். இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றினுடைய சில பக்கங்கள். இன்னும் பல பக்கங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சில செய்திகளை கூறுவோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.